ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை போட்டு நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம பருப்புலாம் போட்டு தான் நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோம். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இதை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை ஃபுல்லாக நம்ம கழுவி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் தண்ணி படவே படாது நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும். பட் மேலோட்டமாக வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உருவி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை உருவது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரையோட அந்த முனிப்பகுதியை பிடிச்சி நம்ம அழுத்தம் கொடுத்து இதேமாதிரி உருவி எடுத்திங்கன்னா நம்ம கீரை வந்துடும். அப்புறம் வந்து அந்த காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி உருவி போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். காம்பு தனியாக, கீரை தனியாக. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்ணெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நமக்கு வந்து இரும்பு சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். விட்டமின் அதிகமாக இருக்குது நமக்கு இந்த முருங்கைக்கீரையில். நமக்கு உடம்புக்கு நல்லா வலு கிடச்சி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த முருங்கைக்கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரை நம்ம அதிகமாக சாப்பிட்ணும். சப்போஸ் உங்களால் அடிக்கடி சாப்பிட முடியலன்னா இந்த வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு நமக்கு அதிகமான இரும்பு சத்து கிடச்சி ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். இனிமேல் இந்த முருங்கைக்கீரை கிடச்சா யாரும் நீங்கள் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை இதே மாதிரி காம்பு பகுதியெல்லாம் ஃபுல்லாக நம்ம பிச்சு போட்டு க்ளீன் பண்ணி நம்ம உருவி எடுத்துக்க போகிறோம். முருங்கைக்கீரை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சப்போஸ் 1-2 காம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. முருங்கைக்கீரை காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இந்தளவு கீரை இருந்தால் போதும். இதுதான் நமக்கு கரெக்டானது. ரொம்பவும் போடவும் கூடாது கீரை ரொம்ப இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காரக்குழம்புல பருப்பு போடும்போது நமக்கு வந்து கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்தளவுக்கு கீரை எடுத்திங்கன்னா போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நம்ம கீரை எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு. அதே மாதிரி பெருங்காயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம 3ஐயும் நம்ம வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம குக்கரை எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம பருப்பை கழுவிக்கணும். எப்போ நம்ம சமைக்க ஆரம்பித்தாலுமே பருப்பை வந்து கழுவி நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். எதுக்காக கழுவுறோன்னா நமக்கு பல ஊர் தாண்டி பல ஏரியா தாண்டி நமக்கு வருது. இந்த துவரம் பருப்பு எல்லாம் டஸ்ட்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும். அதான் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் பருப்பை. நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். குக்கரை நம்ம மூடி ஒரு பருப்பு நம்ம வேக வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ விசில் போடுவோமோ, ஒரு 3 விசில் விடுவோமோ அதே அளவுக்கு நம்ம 3 விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குது. முருங்கைக்கீரை காரக்குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறேன்றதை வாங்க பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வீட்டு மிளகாய்த்தூள், 7-8 பூண்டுக்கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். தோலை உரித்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கணும் சமைக்க ஆரம்பிக்கும் போது. இப்போ நம்ம காரக்குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு நச்சுக்கு வச்சுருக்கோம். அந்த நச்சுன பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும், கோல்டன் கலர் வர வரைக்கும். ஏன்னா நமக்கு பூண்டோட ஃப்ளேவர் அந்த குழம்புல போய் நமக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கும் போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கிட்ட நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின தக்காளி நம்ம சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம்.
தக்காளி கொஞ்சம் சேர்த்தினா தான் நமக்கு புளிப்புத்தன்மை கிடச்சி நமக்கு நல்லாயிருக்கும் அந்த காரக்குழம்பு. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நமக்கு கிடைக்கும். எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பு நம்ம தண்ணி சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளியை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அதை கரைச்ச தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நம்ம மிளகாய்த்தூள் இன்னும் சேர்க்கவே இல்லை. வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். வேறு எந்த மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்கவே இல்லை. இதுக்குமே நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காரக்குழம்போட டேஸ்ட்டு. என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கலான்னு, கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. அதோட மிளகாய்த்தூள் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான தண்ணி சேர்த்து இந்த மிளகாய்த்தூளை ஃபுல்லாக நம்ம கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நம்ம அந்த குழம்பு கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல குழம்பு கொதிச்சிருக்குது. முன்னாடிக்கு இப்போவும் பாருங்கள் நல்ல குழம்பு கொதிச்சு நல்லா மணக்க மணக்க அந்த பூண்டு போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லுமே. ஃபுல்லாக கரண்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து எப்போவுமே வந்து இறக்கும் போது தான் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா கசப்பு தன்மை எடுத்துரும். டேஸ்ட்டும் அதே மாதிரி மாறிடும். கழுவி வச்சுருக்க நம்ம எல்லா முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதேமாதிரி முருங்கைக்கீரை ரொம்பவும் போடக்கூடாது. காரக்குழம்போட டேஸ்ட்டு மாறி போயிடும். ஸோ அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சு ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட முருங்கைக்கீரை ஃபுல்லாக நம்ம அந்த சாம்பாரில் போட்டுக்கோம். நல்லா வேகணும். இது சாம்பார் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் காரக்குழம்பு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் நம்ம வந்து பூண்டு இதெல்லாம் நம்ம புளி நம்ம எல்லாமே ஊற்றிருக்கிறதுனால ஒரு காரக்குழம்போட ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மீல்ஸுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம். முருங்கைக்கீரை போட்டோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கீரையோட கசப்புத்தன்மைலாம் அதிகமாகிடும் நமக்கு. டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு நம்ம கீரையோட கலர் லைட்டாக மாறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் கரெக்டான பதம். அப்போ தான் நமக்கு வந்து காரக்குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் குழம்ப. ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். மீல்ஸுக்கெலாம் வச்சு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிட்ற அந்த சாம்பார் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் இதேமாதிரி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு சொல்லுவாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.